சத்தியத்தையும் விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலகட்டத்தில் ஒரு ஊழியன் தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருந்திருப்பான். தேவ சமூகத்தில் அவன் காத்திருந்து, தாப்பனே ஊழியம் செய்ய எனக்கு சில வரங்கள் வேண்டும் என்று ஜெபித்து 1 அல்லது 2 வரங்களை தேவ சமூகத்திலிருந்து பெற்று அவன் உண்மையாக இருந்திருப்பான். அவனுடைய ஊழியங்கள் விருத்தியாகும் பொழுது, வசதிகள் கூடும் பொழுது, பணமும் மற்ற விசுவாசிகளும் சபை எண்ணிக்கையும் விசுவாச எண்ணிக்கையும் கூடும் பொழுது அவனுக்கு அறியாமல் அவனுடைய ஆத்மா, அவனுடைய மனது மண் பெண் பொண்ணுக்குள்ளாக செல்லும் பொழுது வரம் கிரியை செய்யுமா, கிரியை செய்யாதா? கிரியை செய்யுமா, கிரியை செய்யாதா? செய்யாதுல்ல, செய்யும். வரம் கிரியை செய்யும். ரோமர் 11:29 படி தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஏனென்றால் தேவனுடைய வரம் கொடுக்கப்படுவது உன்னதரை உயர்த்துவதற்காகத்தான், உன்னதரை உயர்த்துவதற்காகத்தான். விழுந்தவனாக இருக்க அதுக்காகத்தான் நான் சொல்றேன், அவருடைய கனியினாலே அவர்களை அறிந்து கொள்ளுங்கள், வரத்தினால் அல்ல. விழுந்தவர்களாக இருக்கலாம், வல்லமை காரியங்களை செய்யலாம், பின்னாடி சென்று விடாதிருங்கள். வேதத்தில் ஆதாரம் உண்டா? உண்டு. பிழையாம் தீர்க்க தரிசன வரத்தை உடையவன், ஆனால் புறமுத்து ராஜாவாகிய பாலாக் கொடுத்த வெகுமதி அவனுடைய கண்களை கவிழ்த்து போட்டது. கர்த்தருடைய ஜனங்கள் வனாந்தரத்தில் புறப்பட்டு வருகிறார்கள். அவளுக்கு விரோதமாக அவள் சபை என்று அவன் பொன்னையும் கொடுக்கும் பொழுது 3 முறை தேவன் அவனை எச்சரிக்கிறார், இது என்னுடைய ஜனங்கள், போகாதே, அவனோடு போகாதே என்று. ஆனால் பாலாக் ஒவ்வொரு முறையும் கூட கூட பொருளை கொடுக்கும் பொழுது அவனுடைய மனம் அதன் மேல் சென்று விட்டது. செல்கிறான். கடைசியாக பேசாத கழுதை கூட வாய் திறந்து அவனை எச்சரித்தது, அதையும் மீறி அவன் சென்று விட்டான். நீங்கள் என்னாகமம் 24, 23, 24 அதிகாரங்களிலே நீங்கள் சென்று பாருங்கள். விழுந்தவன் தான், ஆனால் அவன் கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் பயங்கரமான தீர்க்க தரிசனங்கள். அவனுடைய காரியங்களை தான் இன்னும் நாம் அநேக நேரத்தில் நாம் சொல்றோம், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமல்ல, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுங்கள, இதெல்லாம் அவனுடைய வாயில் வந்த தீர்க்க தரிசனங்கள் தான். மட்டுமல்ல, கர்த்தர் இயேசு யாக்கோபிலிருந்து ஒரு கிளை துளிக்கும், இஸ்ரவேலின் ஒரு செங்கோல் உதிக்கும் என்று சொல்லி அவன் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையும் 2ஆம் வருகையும் கூட தீர்க்க தரிசனமாக சொன்னான். ஆனால் முடிவு என்னாகமம் 31:8 கொல்லப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆம், வரங்கள் கிரியை செய்யும் கடைசி வரை, ஆனால் முடிவுதான் முக்கியமாக. அதை குறித்து நான் பின்பாக வரும் பொழுது இன்னும் சற்று ஆழமாக நான் எடுத்து செல்ல விரும்புகிறேன். இவளை குறித்துதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 7:23-22 சொல்கிறார், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். யாரை பார்த்து? அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். பாத்தீங்களா, எவ்வளவு அழகாக கர்த்தர் எல்லாவற்றையும் சொல்லிவிட்ட அந்த காரியத்தை. நம்முடைய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அல்லவா. அதே சமயம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் தொடர்ந்து கடினப்படுத்தாது, துரிதமான பாவத்திலே தொடர்ந்து கடந்து சென்று விடாது தேவன் இரக்கத்தை கெஞ்சினால், சிம்சோனை நினைத்துக் கொள்ளுங்கள். அபிஷேகப்பட்டவன், தேவ வல்லமையினால் நிறைந்தவன், மகத்தான காரியங்களை பெலிஸ்தர்களுக்கு விரோதமாக செய்தவன். ஆனாலே தன்னை மாம்சம் இச்சிக்கப்பட்டதினால வஞ்சிக்கப்பட்டான், மாம்சக்கண்ணை இழந்து போனான். ஆனாலும் கடைசி நேரத்தில் கிருபைக்காக கெஞ்சினான். ஆவியானவர் வல்லமையாக இறங்கினார், வல்லமை மிக்க காரியத்தோடு செய்து மடிந்தான். ஆனால் விசுவாசியில் பட்டத்திலே பேரை பிடித்து விட்டான். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில். ஆம், நம் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அதான் கடந்த வாரம் சொன்ன, நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே. கண்களை இழந்தான், சிறுமைப்படுத்தப்பட்டான். ஆனால் எபிரேயர் 11 இடத்தை பிடித்து விட்டான். மன்னிப்பு கேட்டாலும் தண்டிக்காமல் விடும் தேவன் அல்ல அவர்.
நாம் 2ஆம் வரியிலே இந்த செய்தியை தியானித்த பொழுது தியானித்தது நினைவிருக்கலாம். அங்கு இப்படிப்பட்ட ஊழியர்கள் ரட்சிப்பை இழந்து போக மாட்டார்கள். எதை இழந்து போவார்கள் என்று தியானித்தோம்? பரிசுகளை இழந்து போவார்கள். அவன் நஷ்டம் அடைவான், ஆனால் ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினதை போல் இருக்கும் என்று நாம் பார்த்தோம். சகோதரர்களே, ஆகவே எந்த ஒரு ஊழியம் பைபிளை தூக்கி கொண்டு வந்தால் அப்படியே நம்பி விடாதீர்கள். 1 யோவான் 1:4, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். இல்ல பிரியமானவர்களே, 1 யோவான் 1:4, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவர்களோ என்று சோதித்து பாருங்கள். மார்க் 16 முதல் 18, அற்புத அடையாளங்கள் செய்யும் ஊழியர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்றா சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் என்று குறிக்கப்பட்டுள்ளது. விசுவாசிகள் எப்படி கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பெற்றிருக்கும் வரங்களையும் கிருபைகளையும் அவளுக்கு எடுத்துரைத்து அதை உற்சாகப்படுத்தி வல்லமையாக ஊழியக்கால மாற்றும் ஊழியர்கள் போதர்கள் என்று எங்கே? அடுத்து பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தன தெரியுமா? 1 தெசலோனிக்கர் 1:5, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. இதுதான் உண்மை. ஊழிய பிரசங்கம் இப்படித்தான் இருக்க வேண்டும். மீண்டும் நம் ஆதார வசனத்தில் பார்க்கும் பொழுது 1:8 பரிசுத்த ஆவியின் இடத்தில் வரும் பொழுது, எங்கள் பலன் அடைந்த எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்களாக. அபிஷேகம், வல்லமை, அந்நிய பாஷை என்றதும் ஏதோ வெளிப்படையான பரவசம் என்று தவறாக நினைத்துக் கொள்ளாதிருங்கள். தேவன் இருக்கிறார், உண்மைதான். அந்த சத்தியத்தில் இருக்கும் மகத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை முத்தரித்திருப்பார் என்றால் ஆவியானவர்கள் தான் முத்தரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஜெப பாஷையாகிய அந்நிய பாஷை எல்லாருக்கும், ரிகார்ட்லெஸ், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையிலே நிறைந்து ஜெபிக்க முடியும். அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். 9 வரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்நிய பாஷை பிரசங்கிக்கும் பொழுது வேறு மொழியிலே பேசுவது, அதை வியாக்கியானம் பண்ணுவது, அந்த அந்நிய பாஷையும் இதையும் போட்டு நீங்கள் குழப்பிக் கொள்ள வேண்டாம். ஜெப பாஷை ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்ட பாஷை. அது ஜெபிக்கும் பொழுது சாத்தான் அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள மாட்டான். அதற்காகத்தான் அந்த பாஷையை ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஜெப பாஷையாக்கி அந்நிய பாஷையை கொடுத்திருக்கிறார். அதை we have to practice. ஜெபத்தில் கேட்க வேண்டும், அப்பாவிடம் தாப்பனே அந்நிய பாஷையில் நீ கொடுத்திருக்கிறதுனால ஜெபிக்க எனக்கு உதவுங்கள் என்று. ஆனால் 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கும் அந்நிய பாஷை வேற மொழியிலே, இந்த உலகத்தில் காணப்படும் மொழிகளை பிரசங்கிக்கத்தக்கதான, அதை மொழிபெயர்க்கத்தக்கான ஒரு காரியம். அதுக்கு இதையும் குழப்பிவிட வேண்டாம். அவிசுவாசிகள் இன்று பார்க்கும் பொழுது சீடர்கள் அபிஷேகித்து வல்லமையாக செய்த பொழுது 2 காரியங்கள் நடக்கிறது. அவிசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். 2ஆவதாக அப்போஸ்தலருடைய மூல உபதேசத்திலே அவர்கள் தரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். மூல உபதேசம் என்ன? அப்பம் பிக்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். மூல உபதேசங்கள் புரட்டப்படும் காலத்துல நாம் இருக்கிறோம். ஏனென்றால் வேதம் எச்சரிக்கிறது, சாத்தானும் ஒளியின் வீசத்தை தரிப்பான் என்ற எச்சரிப்பின்படி இந்த அநேக பெந்தைக்கோஸ்து என்ற சபைகள் தங்களுடைய கோட்பாடுகளை உள்ளே விட்டதினாலே நல்ல விசுவாசிகளை இழந்தவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த உடையை போட்டு விட்டால், இந்த நகைகளை எடுத்து விட்டால், இந்த காரியத்தை எடுத்து விட்டால் என்று மனிதர்களாக மேற்கொண்ட ஒரு காரியத்தின் நிமித்தமாக வஞ்சிக்கப்பட்ட காலத்துல இருக்கிறோம். சபையின் காலச்சோடிகளை சற்று திருப்பி பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய தாசர்களான D.L. மூடி, பில் சாண்டே, ஸ்பர்ஜன், மோர்கன், ஹட்சன் டெய்லர், அடோனிராம் ஜட்சன், வில்லியம் கேரி, வில்லியம் பூத், மதர் தெரசாய் இவர்கள் ஊழியங்கள் எல்லாம் பரவசத்திற்கு இடமில்லை. எளிமையாக இருந்தது, ஆனால் வல்லமையாக இருந்ததுனால
கால சக்கரத்தினாலே அவருடைய ஊழியங்களை அழிக்க முடியவில்லை. இன்றும் நினைவு கூறுகிறோம். ஏன் கர்த்தருடைய வருகை தாமதித்தால் அந்த காலம் வரைக்கும் இந்த ஊழியக்காரை பற்றி பேசத்தான் போகிறோம்.